ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குக. எப்படி பெரிய சம்மை சுருக்கி ஷார்ட்கட்டில் போகிறது, ஒரே லைனில் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 8.94 into 8.94 into 8.94 minus 3.56 into 3.56 into 3.56 divided by 8.94 into 8.94 plus 8.94 into 3.56 plus 3.56 into 3.56 இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய சம்மாக இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணுறது? அதுவும் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களே, எப்படி ஆன்சர் பண்ணுறது? சில பேர் இவ்வளோ பெரிய சம் போகிறதுக்கு பதிலாக வேறு சம்மும் போய் அட்டன் பண்ணிடலான்ட்டு இந்த ஆன்சரை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு வேறு சம்முக்கு போயிடுவாங்க, டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சம் தான் இருக்கிறதுல ஈஸியான ஷார்ட்கட்டில் போகிறக்கூடிய சம் இது. இது எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதே தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நம்பரு? 8.94ம் 3.56, இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதே தான் மேலே 3 டைம்ஸ் பெருக்கியிருக்காங்க. 2 நம்பரையும் நடுவில் ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. கீழே டிவைடில் பாருங்கள், அதே நம்பரை 2 தடவை பெருக்கி போட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை பெருக்கி போட்டிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் அதுக்கு எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்படி மேலே ஒரே நம்பரை 3 டைம்ஸும் இன்னொரு நம்பரை 3 டைம்ஸும் நடுவில் ஒரு மைனஸும் அதே நம்பருக்கு கீழே 2 டைம்ஸும் பெருக்கி நடுவில் அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் ப்ளஸ் போட்டிருந்தா கீழே அதுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னா, மேலே நடுவில் பாருங்கள் 8.94 இருக்கு இல்லையா, அதையும் 3.56 இருக்கு இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணி அப்படியே ஆன்சர் போட வேண்டியதுதான். அவ்வளோதான், இது செய்ய வேண்டிய வேலை. ஒரே லைனில் ஆன்சர் போடணும். அதில் என்ன போட்டிருக்காங்க? 8.94 மைனஸ் 3.56, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5.38. அதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், 8.94 மைனஸ் 3.56 ஈக்குவல் டு 5.38. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாடல் சம்மு. எப்படி கொடுத்தாங்க? 343 இன்ட்டு 343 இன்ட்டு 343 மைனஸ் 113 இன்ட்டு 113 இன்ட்டு 113 டிவைடட் பை 343 இன்ட்டு 343 ப்ளஸ் 343 இன்ட்டு 113 ப்ளஸ் 113 இன்ட்டு 113 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாடல் சம் தான். எப்படி பண்ணியிருக்காங்க? மேலே 2 நம்பர் தான், இந்த சம்மில் 2 நம்பர் தான் வந்திருக்கு. 343 113 தான் இருக்குது. அதே 343 3 தடவை பெருக்கிருக்கு. அதே மாதிரி 113 3 தடவை பெருக்கிருக்கு. நடுவில் ஒரு மைனஸ் வந்திருக்கு. கீழே பாருங்கள், 343 2 தடவை பெருக்கிருக்கு. 113 2 தடவை பெருக்கிருக்கு. அப்புறம் 343 113 பெருக்கியிருக்காங்க. நடுவில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. 2 ப்ளஸ் வந்திருக்கு இல்லையா? இப்படி சம்ஸ் கேட்டால் என்ன செய்யணும்? நான் போன சம்மில் சொல்லியிருந்தேன், நடுவில் இருக்கிற அந்த நம்பர்ஸை அப்படியே எடுத்து மைனஸ் பண்ணி போட வேண்டியதான். அப்போ அப்படியே எடுத்து போடுங்க. 343 மைனஸ் 113 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 230. அதான் ஏ ஆன்சர். செகண்ட் சம்முக்கு ஏ ஆன்சர் 230. இப்படி ஈஸியாக போட்டோம் பார்த்தீங்களா, ஒரே வரியில். அடுத்த சம் பாருங்கள். 789 சுருக்குக. 789 இன்ட்டு 789 இன்ட்டு 789 ப்ளஸ் 211 இன்ட்டு 211 இன்ட்டு 211 டிவைடட் பை கீழே பாருங்கள் 789 இன்ட்டு 789 மைனஸ் 789 இன்ட்டு 211 ப்ளஸ் 211 இன்ட்டு 211 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு பார்த்தா, போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இதில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். போன சம்மில் மைனஸ் கொடுத்துருந்தாங்க, நடுவில் ரெண்டு நம்பருக்கும் நடுவில் 3 டைம்ஸ் போட்டு பெருக்கியிருக்காங்க இல்லையா? 789 211 ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்கல்ல தனித்தனியாக 3 டைம்ஸ் போட்டு. அதுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. போன சம்மில் என்ன இருந்தது? மைனஸ் இருந்தது. அதே மாதிரி கீழே பாருங்கள், டிவைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கீழே நடுவில் வந்து மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. அந்த சம்மில் என்ன பார்த்தோம்? போன சம்மில் அப்படியே பாருங்கள், கீழே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, மேலே மைனஸாக இருக்குது. இந்த சம்மில் மேலே ப்ளஸ்ஸாக இருக்குது, கீழே 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கீழே போட்டுக்க மாதிரி மேலே என்ன இருக்கோ அப்படியே தான், அப்படியே மேலே ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கணும், மேலே மைனஸ் இருந்தால் கழித்து போடணும். மேலே இருக்க அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 நம்பர்ஸை மட்டும், வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ப்ளஸ் பண்ணி போடணும். அது என்னது பாருங்கள், 789 ப்ளஸ் 211, அது ரெண்டுத்தையும் கூட்டினா 1000. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஆன்சர் வந்து பி தான்
ஆன்சர் இதுக்கு. அதான் மேலே 789ன்றது 3 தடவை பெருக்கியிருக்கு, 211ன்றது 3 தடவை பெருக்கியிருக்கு, நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. கீழே பாருங்கள் 789 2 தடவை பெருக்கியிருக்கு, 211 2 தடவை பெருக்கியிருக்கு. அது 211க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. 789ஐயும் 211 பெருக்கக்குள்ளார அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணி போடணும், மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணி போடணும். போன சம்மில் மேலே மைனஸ் இருந்தது, மைனஸ் பண்ணி போட்டோம். மேலே மைனஸ் கொடுத்து கீழே ப்ளஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் அப்படி இல்லை, மேலே ப்ளஸ் கொடுத்து கீழே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா மேலே என்ன இருக்கோ அப்படியே போட வேண்டியதான். இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.